வணக்கம் நண்பர்களே. அதிரடியான அமாவாசை வரதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு யோக பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன யோக பலன்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 கரெக்டாக 7வது மாதம் ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் மிக 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 எச்சரிக்கையான ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. அதுதான் ஜூலையுடைய 14ஆம் தேதி. அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் ஆணியுடைய கடைசி 30ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நிறைஞ்ச ஒரு நாளாக வருது, இருள் நிறைந்த நாளாக வருது. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் அமாவாசை. இந்த அமாவாசை சூரிய கிரக அமாவாசை என்று கூட அழைக்கலாம். இந்த அமாவாசையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் உச்சம் பெறுது. அதுவும் குறிப்பாக செவ்வாய் உச்சம் பெறுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலிருந்து அதிரடியாக முன்னோர்களுடைய அருளால் நிறைய மாற்றம் ஏற்படும். ஸோ சில ராசிக்காரங்களுக்கு பித்ரு சாபமும் உண்டாகும், சிலருக்கு பித்ரு சாபம் நீங்கும். அதில் உங்கள் ராசிக்கு சாபம் நீங்குமா நீங்காதா, கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அதனோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அந்த அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே நான் சொல்வது நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, முதல்ல உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் பிறந்த நேயர்களே, பிரபவ வருடம் ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு சகாயஸ்தானாதிபதி சூரியன் இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். இதுவரை உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 2வது இடத்துல அமாவாசையில் சஞ்சரித்து உச்சமும் பெறுகிறார். தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் தனவரவு திருப்திகரமாகவே இருக்கும். பணம் பல வழிகளில் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் பையன் நிரப்போம். குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியம் கூட தானாக நடைபெறும். மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த இடர்பாடுகள் அகலும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த இடர்பாடுகள் அகலும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல்ல இருந்த இடர்பாடுகள் அகலுவது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இந்த அமாவாசையில் அமையும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு ரிஷப ராசியில் செவ்வாய் செல்ல இருக்கிறார். அதன் காரணமாக உங்களுக்கு மாற்றம் நிறைய ஏற்படும். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாப நீதிபதியாக விளங்குபவர். விரயஸ்தானத்திற்கு இப்போ அமாவாசையில் வரும்போது உங்கள் ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக விரயம் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக கூடும். சுப செலவுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். அப்போ இப்போ சுப விரயங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய டைம் வந்துருச்சு. குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். அதுவும் பத்திரப்பதிவில் இருந்த இடையூறு அகலுங்கிறதுனால இப்போ பத்திரப்பதிவில் கவனம் செலுத்தலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடினமான நேரமாக இது சோதனை காலம் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பணி சுமையை அதிகமாக கொடுப்பார். அதனால் நீங்கள் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை கொடுக்கும்போது அந்த வேலை அழுத்தத்தை வேலை அழுத்தாமல் பார்க்காம அந்த வேலையை இஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா வேலை சுமை உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு பணி சுமையை அதிகமாக கொடுக்குற மாதிரி காலம்தான் இந்த காலம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
திசபுத்தி பலம் இழந்தவர்களுக்கு உத்தியோகத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய சூழல் கூட உருவாகும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ செவ்வாய் ரிஷப ராசிக்கு ஆணி அமாவாசையில் வர்றது உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குதோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் மிதுன ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க ரொம்ப 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 கவனமாக செயல்பட வேண்டியது இப்போ வரக்கூடிய காலம் அவசியம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த அமாவாசையில் நடக்குது. ஆக்சுவலி ஆணி அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்போ சகாயஸ்தானத்திற்கு வரார். அதனால் இப்படி வரும்பொழுது பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்க ஒரு பெரும் தொகையை செலவிடுவது உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பிள்ளைகளுடைய மேற்படிப்பிற்காகவோ வெளிநாடு சென்று பணிபுரிவதற்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சியில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோடு பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த பங்களை என்ன செய்யலாம் என்று யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வர்க்கத்தினருடைய ஆதரவு திருப்தி தரும். குறிப்பாக அதிக பயணங்கள் விளைவாக ஆரோக்கிய தொல்லைகள் உண்டாகும். அதனால் அதிக பயணங்களை இந்த அமாவாசையிலிருந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதிக பயணங்கள் விளைவாக லாபம் உண்டாகுனா கூட ஆரோக்கிய தொல்லை உண்டானா பிரச்சனை இல்லை. லாபம் உண்டாகாது அப்படிங்கிற பட்சத்தில் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டாகுங்கிறதுனால தான் அதிக பயணங்கள் தவிர்ப்பது நல்லதுங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ சுக்கிரன் சிம்ம ராசிக்குள்ளே வர காரணமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஃபைனலாக இந்த ஆணி அமாவாசையில் சனிங்கிற கிரகம் மீன ராசியில் பக்ரம் பெறுகிறார். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு அஷ்டாமதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான அவர் தனது பக்ர காலத்தில் இந்த அமாவாசையில் நன்மைகளை தொடர்ந்து செய்தாலும் ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலைக்கு ஆட்படுத்திடுவார். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குருவின் பார்வை அவர் மீது பதிகிறது. எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய 3 இடங்களில் பதிகிறது. எனவே உங்கள் தாயின் உடல்நலம் சீராகும். இடம் வாங்குவது அது பற்றிய சிந்தனையெல்லாம் இந்த அமாவாசையில் உங்களுக்கு அதிகரிக்கும். கட்டிய வீடு பாதையில் நிற்கின்றதா என்ற கவலை இனி உங்களுக்கு மாறும். உங்களுக்கே உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வாழ்க்கை துணை அமைவதற்கான வழிகள் கூட இந்த அமாவாசையில் பிறக்கும். மெயினாக பயணங்கள் இந்த அமாவாசையில் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையெல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உறுதியாகும். சனிங்கிற கிரகம் வக்ர பெறக்கூடிய காரணத்தினால இந்த ஆணி அமாவாசையில் இந்த மாதிரியான பலனெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க. பொதுவாகவே சொல்லுனா இந்த ஆணி அமாவாசை உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தாமதப்பட்ட பதவி தடையின்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த குழப்பங்கள் அகலும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக பலன்கள் வந்து குறிப்பிடப்படுது. ஸோ இதற்கு ஏற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்துக்கணுமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.